ஸ்ரீ மீடியா தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆரோட மிக ஆரம்பகட்ட சினிமாக்களில் அவர் பேர் எம்ஜி ராமச்சந்தர் அப்படின்னு டைட்டில்களில் குறிப்பிட்டிருக்கோம். அது ரொம்பவே சொற்பமான படங்களில் தான். அடுத்ததாக கொஞ்சம் அவரும் அவரோட படங்களும் கவனிக்கப்பட்ட பின்னாடி பல படங்களில் அவரோட பேரை டைட்டில் கார்டில் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. மிகச்சரியாக சொல்லணும்னா அது 1950-51 காலகட்டம் வரைக்கும் அவர் பேர் எம்ஜி ராமச்சந்திரன் தான் திரைப்படங்களில் டைட்டிலில் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி 1951 அவருடைய பேர் டைட்டில் கார்டுகளில் எம்ஜிஆர் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கோம். 1951 வெளிவந்த மர்மயோகி படத்துலேருந்து அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் தான். 87 இறக்குற வரைக்கும் அவர் எம்ஜிஆர் தான். அந்த 3 எழுத்து தான் அவரோட அடையாளமாகவே மாறி போனது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் இருந்த காலங்கள்லேயே அவரோட முழு பேரான எம்ஜி ராமச்சந்திரன்னு சொன்னால் அது யாருன்னு கேட்குற ஆட்களும் அன்னைக்கு இருந்திருக்காங்க. அவர் எம்ஜிஆர்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் அப்படி ஒரு கேப் இருந்திருக்கு. எம்ஜி ராமச்சந்திரன் வேற, எம்ஜிஆர் வேறன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சுவையான சம்பவமும் அப்போ நடந்திருக்கு. அப்படி நடந்த ஒரு சுவையான சம்பவம் இதுதான். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தப்போ தாய் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆசிரியராக திரு வலம்புரி ஜான் அவர்கள் இருந்தாங்க. வலம்புரி ஜான் அவர்கள் அதிமுக சார்பில் எம்பியாகவும் இருந்திருக்காங்க. அப்போ தாய் இதழ் சம்மந்தமாக ஏதோ பேச வேண்டியிருந்ததால் எம்ஜிஆர் வலம்புரி ஜானோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணார். எம்ஜிஆர் ஃபோன் பண்ணப்போ வலம்புரி ஜான் வீட்டில் இல்லை. அவர் அப்போ தான் பத்திரிக்கை அலுவலகத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. எம்ஜிஆர் ஃபோன் பண்ணப்போ வலம்புரி ஜானோட வீட்லேயும் யாரும் இல்லை. அவரோட குடும்பமும் வெளியூர் கிளம்பி போயிருந்தாங்க. அதனால் எம்ஜிஆரோட ஃபோனை அப்போ அட்டன் பண்ணுது வலம்புரி ஜானோட வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த டெலிஃபோனை எடுத்து பேசினது. அப்போ எம்ஜிஆரோட ஃபோனை எடுத்து அந்த பொண்ணு, ஹலோ யாருங்க பேசுகிறது அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ தலைவர், நான் எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன், வலம்புரி ஜானன் பேச வேண்டும்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எப்போ யார்கிட்ட பேசினாலும் தன்னோட முழு பெயரையும் சொல்கிறது தான் அவரோட வழக்கம். அதனால் ஃபோனில் பேசுகிறது எம்ஜிஆர்னு அந்த பொண்ணுக்கு தெரியலை. அது தெரியாமலே அந்த பொண்ணு, ஐயா இப்போ தான் ஆஃபீஸுக்கு கிளம்பி போனாங்கன்னு பதில் சொல்லிச்சு. அப்போ எம்ஜிஆர், நீங்கள் யார் பேசுகிறதுன்னு கேட்டிருக்காரு. நான் இங்கே வேலை பார்க்குற பொண்ணுன்னு பதில் சொன்ன அந்த பொண்ணு, அம்மா அக்காலாம் ஊருக்கு போயிருக்காங்கன்னு பதில் சொல்லிச்சு. உங்கள் பேர் என்னென்னு எம்ஜிஆர் கேட்டார். லட்சுமி அப்படின்னு பதில் சொன்னது அந்த பொண்ணு. எந்த ஊர்னு கேட்டார் எம்ஜிஆர். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற வள்ளியூர்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இங்கே வேலைக்கு வந்து எத்தனை வருஷமாச்சுன்னு கேட்டார். 3 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லிச்சு. அப்படியா, உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு விசாரித்தார். அப்போ அந்த பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மாதம் ஊருக்கு அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்பிடுவாங்க, எனக்கு சாப்பாடு போட்டு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிச்சு. சரிப்பா, உன்னை நல்லா வச்சுக்கிறாங்களா, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார் எம்ஜிஆர். ரொம்ப நல்லாயிருக்கும், ஐயாவுக்கு டெய்லி கறிச்சோறு தான் செய்வாங்க, அதை தான் எனக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பதில் சொல்லிச்சு. சரி, உன்னை சினிமாவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களான்னு கேட்டார். ஆமாம், லீவு நாளில் எல்லாரும் போவாங்க, அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு அந்த பொண்ணு பதில் சொல்லுது. உனக்கு ஐயாவை பிடிக்குமா இல்லை அம்மாவை பிடிக்குமான்னு கேட்குறாரு எம்ஜிஆர். இல்லை, எனக்கு 2 பேரையுமே பிடிக்கும், ஐயா என்னை ஏதாவது கடைக்கு அனுப்புனா மிச்ச காசை என்னையே வச்சுக்க சொல்லுவார், அந்த காசை நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிச்சு. சரி, நீ எப்போ ஊருக்கு போகிற அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டார். அது எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போவார், இப்போ தான் பொங்கலுக்கு போயிட்டு வந்தேன், அடுத்து இனி தீபாவளிக்கு தான் போவேன், எனக்கு புது துணியெல்லாம் அம்மா எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியாக பதில் பேசிக்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேருக்குமான இந்த உரையாடலில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டோட சிஎம்னோ இல்லை தங்களோட மனம் கவர்ந்த எம்ஜிஆரோனோ அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் தெரியலை. அதால் ஜட்ஜ் பண்ணவும் முடியலை. எம்ஜிஆரும் தான் யாருன்னு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கொள்ளவும் இல்லை. சரி, ஐயா வந்ததும் நான் பேசுனதா சொல்லுன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. மறுபடியும் அந்த பொண்ணு கேட்குது, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டது. அப்போ எம்ஜி ராமச்சந்திரன்னு தன்னோட முழு பேரையும் சொன்னார் எம்ஜிஆர். அப்போ அது மறுபடியும் உங்கள் பேரை சொல்லுங்கன்னு சொல்லுது. எம்ஜிஆர் மறுபடியும் எம்ஜி ராமச்சந்திரன்னு தன்னோட முழு பேரை திரும்பவும் சொல்கிறாரு. அதை தொடர்ந்து அலுவலகத்துலேருந்து நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புகிறாரு வலம்புரி ஜான். அவர் வந்த உடனே அந்த பொண்ணு, இந்த மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் உங்களை கேட்டு ஃபோன் பண்ணாருன்னு ஃபோன் வந்த விவரத்தை சொல்லிச்சு. வலம்புரி ஜான் ஷாக் ஆகிட்டார். வேற என்ன கேட்டாருன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டார் வலம்புரி ஜான். அது தனக்கும் அவருக்கும் நடந்த அந்த விவரத்தை அவர்கிட்ட சொல்லுது. அப்போ வலம்புரி ஜான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னார், பேசினது யாருன்னு தெரியுமா, அவர் தான் எம்ஜிஆர்னு சொன்னார் வலம்புரி ஜான். ஆனால் வலம்புரி ஜான் சொன்னதை அந்த பொண்ணு நம்புறதா இல்லை. இல்லையே, அவர் எம்ஜிஆர்னு சொல்லலையே, ஏதோ ராமச்சந்திரன் தானே சொன்னார்னு பதில் சொல்லிச்சு.
எம்ஜிஆரோட முழு பெயர் அந்த பொண்ணுக்கு தெரியாததால ஐயா நம்மக்கிட்ட நல்லா பொய் சொல்கிறாருன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு. வலம்புரிஜான் சொன்னதில் நம்பிக்கையும் இல்லை. அடுத்த சில நாட்களில் வலம்புரிஜான் எம்ஜிஆரை சந்திக்க போயிருந்தப்ப அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறாரு எம்ஜிஆர். அவர் விசாரித்ததோடு மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு கணிசமான தொகையையும் கொடுத்து விட்டுருந்தார். வலம்புரிஜான் எம்ஜிஆர் கொடுத்த அந்த பணத்தை தந்த பின்னாடி தான் அவ்வளவு பணமும் நமக்கு தான், அதுவும் எம்ஜிஆரே கொடுத்து விட்டுருக்காருன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு தான் தன் கூட டெலிஃபோனில் பேசினது எம்ஜிஆர்னு அந்த பொண்ணு நம்பியிருக்கு. எம்ஜி ராமச்சந்திரனோ இல்லை எம்ஜிஆரோ எளியவர்களுக்கு உதவி வந்த கடவுள் அன்றைக்கு அவர்தான். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி.